ஹலோ காய்ஸ், ரோட்டு கடையில் கிடைக்கிற காளான் வீட்டிலே எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு 100 கிராம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன் மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. 2 சைடு திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி வச்சுட்டு குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நம்ம கார்ன் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரோட் சைடில் கிடைக்கிற காளான் வீட்டிலே சிம்பிளாக செஞ்சாச்சு. ஓகே, பாய் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் தேவி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.